ஏமா வெறும் மாத்திரமா இருக்கு? என்ன சாப்பாடு? குருமா இட்லிக்கு குருமா வைக்கிறேன். அப்புறம் அரைச்சிட்டேன். தேங்காய், சோம்பு, பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற போட்டுக்கிறேன். என்ன கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு அரைச்சிட்டேன். உப்பு போட்டு அரைச்சிட்டீங்களா? ஆமா. இது வதக்கறதுக்கு. இது அளவு கேக்குறாங்க, அளவு சொல்லல நீங்க. இது அதுக்கு ஒரு தக்காளி, 2 தக்காளி, 1 வெங்காயம். சங்கீதா அந்த இஞ்சி என்ன ஊத்தியாச்சுமா? அப்புறம் இந்த பாரு பட்டை கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் பாரு, போடணும். பட்டை கிராம்பு, ஒரு என்னமோ ஒரு பூ ஒன்று இருக்கும், ஜாதி பூ. ஒரு பூ இருக்கும், அது கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிடணும். கருவேப்பிலை போடுறீங்களா? கருவேப்பிலை பாரு, வெங்காயமும் தக்காளியும் போட்டுறேன். அவ்வளோ வதக்க வேண்டியதான். வதங்கினோன்னா அதை எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். இது எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். உப்பும், பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய், பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்றேன், சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீ சாப்பிடாமதான் கேக்குறேன். ரெடி ஆயிடுச்சேனம்மா? இன்னும் இல்ல, கொஞ்சம் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினாதான் நல்லா இருக்கும் குருமா. வேற வெள்ளை குருமா தான். இட்லிக்கும் சுட்டுக்கலாம். இட்லி மாவு இருக்கு, தோசை மாவு இருக்கு, எது வேணா வச்சுக்கோங்க. நான் இட்லி தான் ஊத்த போறேன். பூரிக்கு தொட்டு கூடாது. பூரிக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். நான் இட்லி தான் ஊத்த போறேன். நீ சமைச்சா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படிதானே? சொல்லிடு, அப்படி சொல்லிடு. குருமானா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்டா. என்னடா இது, பூரிக்கு வேணா கொஞ்சம் நல்லா இருக்கா, சப்பாத்திக்கு தான் நல்லா இருக்கும். பட்டாணி போட்டு செய்யலாம், செய்ய வேண்டியதானே? பட்டாணி இல்ல, வாங்கிட்டு வரலையே, வாங்கணும். இந்த மாசம் நீ பட்டாணியும் வாங்கிட்டு வரல, கொண்டக்கல்லையும் வாங்கிட்டு வரல. காசு இல்லம்மா. ரெண்டும் வாங்காம விட்டுட்டீங்க. காசு இல்லம்மா. ஆமா, காசு இல்ல. முடிஞ்சா அவ்வளவுதான், ஊத்த போறேன். அடுத்து அவ்வளவுதான். அந்த வச்சு அரைச்சு வச்சிருக்கதெல்லாம் ஊத்தி கொதிச்சோன்னா மல்லித்தலை கூடாது. அவ்வளவு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, உனக்கு எல்லாம் ஈஸி தான்ப்பா. ஈஸி தான் உனக்கு. சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். வெள்ளை குருமா, இட்லி குருமானும் வச்சுக்கலாம், வெள்ளை குருமானும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும். தக்காளி குருமா இது வச்சோம்னா 3 நேரத்துக்கு வச்சுக்கலாம். காலையில இட்லிக்கு வச்சுக்கலாம், மத்தியானம் சாதத்துக்கும் போட்டுக்கலாம், ஒரு முட்டையை வறுத்து ஆம்லெட் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நைட்டும் தோசைக்கு வச்சுக்கலாம். 3 நேரம் ஆயிடும். கவலையா பட வேண்டியது, செஞ்சு வச்சுட்டோம். இல்ல, போட்டு அரைச்சிட்டேன். இப்ப கொஞ்சம் பத்தலை, நல்லா போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அதான் மல்லி தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு அரைச்சிருக்கல, அதனால கொஞ்சம் பச்சை கலரா இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. கொதிச்சு வரணும், அவ்வளவுதான். கொதிச்சோன்னு இறக்கிட வேண்டியது. சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உன்னோட பேசிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன், இப்ப போட்டேன். எப்ப வேணாலும் எதை வேணாலும் போடலாமா? அப்படி கொதிக்கல இல்லன்னா அது போட்ட கொதிச்சிடும். அவ்வளவுதான். எப்படி வச்சாலும் சாப்பிட இருக்க, எனக்கு என்ன கவலை. வழி கிடையாது எனக்கு. அதான் சொல்றேன், ஹோட்டல்ல சாப்பிட்டா வயிற்று வலிக்கும், அதனால அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கொதிச்சோன்னா வீடியோ எடுத்து அனுப்புறேன். குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஊத்திரவா, இறக்கிறவா? ஆமா, அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. கிணத்துல எடுத்து ஊத்தி வைக்கணும். அடுத்தது ஏதோ பண்ணிக்கோங்க. நான் எனக்கு இட்லி ஊத்திட்டு. இட்லியா? ஆமா, பசிக்குது. உடனே உனக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் பசிக்குதுன்னு கேட்பேன். நான் 4 மணிக்கு முடிச்சவ, அதனால பசிக்கும். கண்ட நேரத்துல தூங்குறத நிப்பாட்டுங்க, அப்பயே உடம்பு சரியா வந்துரும். பசிக்காது இல்லையா, டயத்துக்கு பசிக்கும். கண்ட நேரத்துக்கு தூங்க. என்ன 8:30க்கு தானே சாப்பிட போறேன், காலை சாப்பாடு 8:30க்கு சாப்பிட கூடாதா? அவ்வளவுதான். இட்லி குருமா எல்லாம் ரெடி. பாத்துக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க, முடிக்குங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.